நேற்றுக்கு குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க. அதை பத்தி பேசுறதெல்லாம் தாண்டி நேற்றுக்கு ஹர்திக் பாண்டியா vs மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ், ஹர்திக் பாண்டியா vs குஜராத் டைட்டன்ஸ் ஃபேன்ஸ். ஹர்திக் பாண்டியா நேற்றுக்கு அகமதாபாத்ல பூ செய்யப்பட்டார், கேலி செய்யப்பட்டார். அது ஒரு பக்கம். ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா ஃபீல்டிங் அங்கே போய் நிற்க சொன்னாரு. இதை பார்த்து மன முடிந்த ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் நேற்றுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறத ஒரு பக்கம் பார்க்க முடியுது. டீம்ல ஒரு யூனிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு குரல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ பேசுவோமே, கிரிக்கெட்டை தாண்டி நேற்றுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா நிறைய டிராமாக்கள் நடந்தது. ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி கொந்தளிப்புல தான் இருக்கிறாங்க. தோல்வி கிடையாது. தோல்வியை தாண்டி இதுக்கு ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா ஃபீல்டிங்ல போய் அதாவது ஒரு ஃபீல்டு பொசிஷன்ல நிற்க சொன்னது பெருசா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது சொல்றாங்க. கிரிக்கெட்டை தாண்டி நிறைய விஷயம் நம்ம பேச போறோம். முழு வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. எவ்வளவு லென்த் வரப்போகுது, எவ்வளோ டியூரேஷன் பேச போறோம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு இருக்க போது முழுசா பாருங்க. இது ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் ரோஹித் சர்மா ஃபேன்ஸுகளை ஆறுதல் படுத்துற மாதிரியும் இது ஹர்திக் பாண்டியாவோட ஃபேன்ஸுக்கு ஹர்திக்கு சப்போர்ட் பண்ற வீடியோவோ அது இருக்காது. கிரிக்கெட்டா பாருங்க அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோவோட டிஸ்க்ளைமரோட நான் ஆரம்பிக்கிறேன். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2024 மட்டைப்பந்து பாய்ஸ்ல ஹர்திக் பாண்டியா சாகா அதை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயம் இருக்குது. அதுல முதல் விஷயம் குஜராத் டைட்டன்ஸ் ஃபேன்ஸ் வெர்சஸ் ஹர்திக் பாண்டியா. இதை பேசும்போது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். ஸோ ஃபேன்ஸ் தான் இன்வால்வ் ஆகிறாங்கல்ல. IPL வந்துட்டாலே ஃபேன்ஸுகள் சண்டை அதிகமாக நடக்கும். ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ட்ரேட் செய்யப்பட்டார். இதுல மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு கோவம் அப்படிங்கறத தாண்டி குஜராத் டைட்டன்ஸ் ஃபேன்ஸுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் மேபி அவர் லார்ஜன் குஜராத், அவர் குஜராத்ல இருந்தவர், குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன்சி பண்ணவர், இப்போ ட்ரேட் மூலமா போயிட்டாரு அப்படிங்கறதுனால கோவப்பட்டாங்களா இல்ல குஜராத் அது அகமதாபாத்துக்கு இருந்து மும்பை பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு 300 கிலோமீட்டர் தான், ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரத்துல வந்துடுறான்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் பிடிச்சி ரயில் பிடிச்சி ஃபிளைட் பிடிச்சி பூ பண்ணாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. முழுக்க மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் 80,000 ரசிகர்கள்ல ஒரு 50,000 பேர் அவங்களே இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நேற்றுக்கு ஹர்திக் பாண்டியா, அதாவது முன்னாள் குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன், இந்நாள் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனுமான ஹர்திக் பாண்டியா டாஸ் போட வரும்பொழுது, ஃபீல்டிங் பண்ணும்பொழுது, பவுலிங் பண்ணும்பொழுது, பேட்டிங் பண்ணும்பொழுது, அவுட் ஆகிட்டு போகும்பொழுது பூ பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. கிரவுண்டுக்குள்ள ஒரு நாய்க்குட்டி ஓடிடுச்சு. அதை பார்த்து ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி ரொம்ப ஒருத்தர் எப்படி கீழே அது ரொம்ப கீழே தள்ளி மோசமா ஒருத்தவங்க எப்படி மிதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அகமதாபாத்ல நடந்துக்கிட்டாங்க. எனக்கு அதுல மிகப்பெரிய ஒரு வருத்தம். எஸ்பெஷலி ஒரு நாயை பார்த்து ஹர்திக்னு கத்த முடியுது. உங்களுக்கு ஒரு கப் அடிச்சு கொடுத்து இப்போ டீம் நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நெகா ஒரு காரணம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஆன் ஃபீல்டில் ஒரு காரணம். அவர் ஃபைனல்ல அன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டா 4 விக்கெட் எடுத்தாரு. மறந்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. போன வருஷம் ஒரு கேப்டனா ஒரு டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒன்று பண்ணாரே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்று சொல்லிட்டுங்களா, இது கிரிக்கெட்ல நடக்கிறது இது நீங்க சகஜம். இப்போ இல்லை, ரொம்ப புதுசு, இது 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 அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. இதுக்கு முன்னாடி ஊட்ட அடிச்சாங்க, கிரவுண்டை கொளுத்துனாங்க, தண்ணி பட்டெல்லாம் தூக்கி அடிச்சாங்க. அதுல இப்போ இது இன்னொரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய் சோஷியல் மீடியால அட்டாக் பண்றாங்க பர்சனலா. இதெல்லாம் இருக்குது. பட் கிரவுண்ட்ல நேற்றுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2019 ஆஷஸ்ல ஸ்டீவ் ஸ்மித் அந்த பால் டேம்பரிங் இஷ்யூக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர்ல முதல் முறையா ஆஷஸ் ஒரு வேற மாதிரியான அது ஒரு கல்ச்சர், ஓகேங்களா, சண்டை ரைவல்ரி அது இருந்துகிட்டே இருக்கும். உள்ள அவர் என்டர் ஆகும்போது பூ பண்ணாங்க. அவர் அந்த சாண்ட் பேப்பர் வச்சு அவரெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. பட் திரும்பி ரிப்ளையா அவர் பேசல. ஒரு 100 அடிச்சாரு, திரும்ப அடுத்த இன்னிங்ஸ் 100 அடிச்சாரு. அந்த சீரீஸ்ல டபுள் 100 அடிச்சாரு. என் லைஃப்ல ஒரு மாதிரி மறக்க முடியாத ஒரு சீரீஸ் கூட. அவர் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அவார்டு வாங்கினாரு. ஸோ கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க, தோத்துக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு நாள் ஜெயிப்பாங்க. அதே போல ஹர்திக் பாண்டியாவும் ஒரு நாள் ஜெயிப்பாரு. பட் அகமதாபாத்ல ஒரு மாதிரி நன்றி மறந்த ஒரு அகமதாபாத் ஃபேன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல என்ன குஜராத் டைட்டன்ஸ் ஹர்ட் ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை எங்க டீம்ல இருந்துட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டா ஃபீல் பண்ணா பரவாயில்ல, இல்ல தேங்க்யூ ஹர்திக்னு சொன்னா கூட பரவாயில்ல. பட் இந்த மாதிரியான கோஷங்கள் அது என்ன சொல்றது, ஒரு இந்தியன் பிளேயருக்கு இப்படியா அப்படிங்கிறது தான். கெவின் பீட்டர்சன் அதை மென்ஷன் பண்ணாரு. பட் அதையும் நான் இங்க மென்ஷன் பண்றேன். கடைசியா இது யாருக்கு நடந்துச்சுன்னு தெரியல. கவாஸ்கருக்கு கல்கட்டால இது நடந்துச்சு. இது 1987 அதாவது கபில் தேவ் டிராப் பண்ணதுனால இதெல்லாம் நடந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு இது நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பூ பண்ணாங்க, மாதிரி வருத்தமா இருந்துச்சு ஒரு பக்கம். இப்போ ஹர்திக் பாண்டியாவை நேற்றுக்கு எஸ்பெஷலி அவுட் ஆகிட்டு போகும்போது தான் ரொம்ப மோசமா பூ பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது.
எப்படி பேட் கமின்ஸ் வந்து அகமதாபாத் கிரௌட நான் சைலண்ட் ஆக்கும்னு சொன்னாரோ, அதே போல ஹர்திக் பாண்டியா ஸ்டேட்மெண்ட்லாம் விட மாட்டாரு. பட் ஹர்திக் பாண்டியா நினைச்சா இப்போ இந்த சீசன்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது பிளே ஆஃப்ல தான் முடியும். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் பிளே ஆஃபுக்கு வராங்க அப்படின்னா அகமதாபாத்ல மறுபடியும் இந்த வெஸ்டர்ன் டர்பி அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அகமதாபாத்ல தான் வந்து குவாலிஃபயர்ஸ் 2 அண்ட் எலிமினேட்டர் இல்லை குவாலிஃபயர் 2 வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாட் ராங். இங்கே பிளே ஆஃப் 2 இருக்குது. ஐ திங்க் எலிமினேட்டர் இங்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். குவாலிஃபயர் 1, 2 இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஜிடி இந்த பக்கம் எம்ஐ மோதுனாங்கன்னா டெஃபினட்டாக இந்த சீசனில் திரும்ப ஒரு ஹர்திக் பாண்டியா அது ரிவென்ச்லாம் கிடையாது. பட் கிரிக்கெட் எல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் அவருக்கு தெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு மெச்சூர்டான ஒரு கிரிக்கெட்டராக நான் ஹர்திக் பாண்டியாவை பார்க்குறேன். அப்படிங்கிறதுனால ஹர்திக் பாண்டியா ஸோ ஒன்றும் இல்லை திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா ஜெயிக்கலாம். ஓகேங்களா, ஜெயிக்கலாம். இந்த வருஷம் ஓகே ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் வந்து செமிஃபைனல் பிளே ஆஃபுக்கு போகல அப்படின்னா அடுத்த வருஷம் ஒருவேளை அவர் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாலும் இல்லை வேற டீம்ல இருந்தாலும் அகைன் இந்த அகமதாபாத்தில் ஜிடிக்கு அகேன்ஸ்டா ஒரு குஜராத் ஃபேன்ஸை அகைன் சைலண்ட் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு தெரியும் அவர் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரிக்கெட்டர்ஸ்களுக்கு தெரியும் ஓகேங்களா, இன்சைட் சர்க்கிள் தான், வெளியில் நடக்கிறதுலாம் அவுட் சைட் நாய்ஸஸ்லாம் வந்து கேஎல் ராகுல் மாதிரி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது ஒரு பக்கம் ஓகேங்களா. செகண்ட் டாபிக், அதாவது ஹர்திக் பாண்டியா வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். அந்த டாபிக் முன்னாடி திட்டுற மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்றுக்கு மேட்ச் ஹர்திக் பாண்டியாவோட தோத்தாங்கன்னா எஸ் ஹர்திக் பாண்டியாவாலையும் நிறையாவுக்கு தோத்தாங்க. ஏன்னா கையில் நியூ பால் எடுத்துட்டு வராரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டா ஃபைனலில் நியூ பாலில் அவர் விக்கெட் எடுத்தார். அண்ட் நிறைய தடவை இந்தியாவுக்காக நியூ பாலை பவுல் பண்ணி 4-5 விக்கெட் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்றுக்கு லூக்வுட் இருக்கும்பொழுது அவர் கையில் நியூ பால் எடுத்துட்டு வந்தார், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரு. ஆல்ரெடி இங்க அகமதாபாத்ல நாடு இருக்க குஜராத் டைட்டன்ஸ்க்காக. பட் நேற்றுக்கு தோத்தாரு. அடுத்ததா பேட்டிங்ல டிம் டேவிட்க்கு முன்னாடி வந்திருக்கணும். பட் ஹர்திக் ட்ரஸ்ட் ஹிஸ் பிளேயர்ஸ். ஸோ அதாவது ஹர்திக் அவரோட பிளேயர்ஸை நம்பினாரு முடிப்பாங்கன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடிக்கல, அந்த டெசிஷன் மேக்கிங்ல தோத்தாரு. திரும்ப பேட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா 6-4 போச்சு. உமேஷ் யாதவோட ஷார்ட் பால், அகமதாபாத் ஸ்கொயர் பெருசு, ஷார்ட் பால் தான் போடுவாங்க, எதிர்த்து நேரில் அடிக்கணும் கஷ்டம். பட் உமேஷ் யாதவ் போட்ட ஷார்ட் பால் அடிச்சாரு, நேரம் அடிச்சாரு, கேட்ச் ஆச்சு, அவுட் ஆனாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு கோபம் இருந்துச்சு. தப்பு அவர் திருத்துறதுக்கு நேரம் கிடைக்காது. ஆனால் தப்பு உணர்ந்தாரு, பீரியட் அடிச்சிருக்கலாமோ, இன்சைட் சர்க்கிள் தானே ஃபீல்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனால் முடியலை, அவுட் ஆனாரு. அவருக்குள்ள ஒரு கோபம் இருந்தது, முடிக்க முடியாம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருந்தது. இவரை தாண்டி கோபம் நிறைய இருந்தது. அங்கேயும் ஹர்திக் பாண்டியா தோத்தாரு. ஆனா ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு கேப்டனா 150% அவரோட உழைப்பை அவர் போட்டாரு. ரன் அதிகமாக போயிட்டு இருக்கணும்னு பும்ரா கொண்டு வந்தார் விக்கெட், பியூஷ் சாவ்லாவை கரெக்டாக கொண்டு வந்தார் விக்கெட், திரும்பி கோட்சேவை கொண்டு வந்தார் விக்கெட், திரும்பவும் பும்ரா கொண்டு வந்தார் விக்கெட், கோட்சேவை கொண்டு வந்தார் விக்கெட். அவரோட பவுலிங் சேஞ்ச் அப்படிங்கிறது நேற்றுக்கு நல்லா இருந்தது. பட் லூக்வுட் கொடுத்த அந்த 2 தோல்விக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. நேற்றுக்கு முடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளோக்கு பேசுகிற வளங்கெல்லாம் தேவையே கிடையாது, எல்லாமே மாறி இருக்கும். பட் அவர் அடுத்து ஒரு 5 மேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாறும் அப்படின்னு நான் நம்புறேன் ஜெயிச்சதுக்கு அப்புறம். அண்ட் கடைசியாக மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மாவும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க தானே, நடந்துச்சு தானே, அதெல்லாம் யாருங்க பேச மாட்டாங்க. அந்த பிரச்சனையை பற்றி தான் பேசுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவை பிரச்சனை தானே. அதில் ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா ரோஹித் ஃபேன்ஸ் செம்மையாக அடிச்சிருவாங்க. அது ஐபிஎல்ல யூஸ்வலாக நடக்கிற விஷயங்கள் தான். பட் ஒருவேளை நான் ஹர்திக்கு அகேன்ஸ்டா பேசி ரோஹித் சர்மா தான்டா மாசு, ரோஹித் சர்மா இப்படி பண்ணது தப்புடா அப்படின்னு நான் பேசணும் வைங்களேன், எனக்கு இங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுவாங்க, வியூஸ் வரும். ஆனால் நான் 10ஓட 11 இருப்பேன். எனக்கு 10ஓட 11 இருக்க பிடிக்காது. எது ரியாலிட்டியோ, எது இந்த என்ன சொல்றது, இங்கே பர்ஸ்பெக்டிவை எது மாற்றுற விஷயமோ பாசிட்டிவாக இருங்க சொல்கிற விஷயத்த தான் நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீமில் யூனிட்டி இல்லை. நான் கேட்பேன் என்ன யூனிட்டி இல்லை? பும்ரா வந்து ஹர்திக் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கிட்ட பேசினாரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அது ஒரு கிளிப்பு மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருந்தது. டெஸ்ட் கிரிக்கெட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டெஸ்ட் கிரிக்கெட்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? ரோஹித் வந்து பும்ரா கிட்டேயோ இல்லை சிராஜ் கிட்டேயோ ஒன்று சொல்லிட்டு போவார், திரும்ப சிராஜ் வந்து அஸ்வின் கிட்ட பேச தான் செய்வார். ஓகேங்களா, ஏன்னா டெஸ்ட் இந்தியாவில் நடக்குது, அப்போ அஸ்வின் கிட்ட பேச தானே செய்வாங்க. இதே ஆஸ்திரேலியன் டீம் இங்கே வராங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் கேப்டனாக இருப்பார், போயிட்டு வார்னர் கிட்டே ஸ்டீவ் ஸ்மித் பேசுவாங்க. இது பேட் கமின்ஸும் ரோஹித் கிட்ட பேசுவாங்க, அந்த பிளேயர்ஸும் ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட பேசுவாங்க. ஸ்டீவ் ஸ்மித் போயிட்டு அவரு கலந்து ஆலோசிப்பார். இது நேற்றுக்கு நடந்துச்சு. ஹர்திக்கும் ரோஹித்தும் நேற்றுக்கு பேச தான் செஞ்சாங்க. இப்போதைக்கு டீமுக்கு கேப்டன் அதாவது ஹர்திக் பாண்டியான்னு உங்களால் ஏற்றுக்க முடியல, உங்களுக்கு மனசில் ரோஹித் தான் கேப்டன் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பழகணும் இல்லை? ஓகேங்களா, போக போக தானே பழக முடியும். இப்போ நீங்களே ஒன்று சொல்லுங்கள், அன்றைக்கி ஒரு பொண்ணு வெளியில் வந்து சிஎஸ்கே மேட்ச் எடுக்கும் பொழுது தோனி தான் கேப்டன் நினச்சி நான் மேட்ச்க்கு வந்தேன். அது அவங்களுக்கு தெரியலங்கிறத தாண்டி
அவங்களுக்கு அதுதான். ரோஹித் சர்மா வந்து ஹர்திக் பாண்டியா அங்கே போய் நிற்க சொன்னார், டீப்பில் நிற்க வச்சார். எனக்கே எனக்கு ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன், ஏய் என்ன ரோஹித் சர்மா வந்து ஒரு 10வது 11வது ஓவரில் போய் டீப்பில் நிற்கிறாரு, எத்தனை ஓவர்னு மறந்துச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நிற்க மாட்டார், டெத் ஓவரில் தானே ரோஹித் சர்மா நிற்பார் அப்படிங்கிறது தான் எனக்குள்ளே இருந்த டவுட்டு. கேட்ச் பிடிக்கும்போது அவர் வந்து பவுண்டரியில் தான் நின்னார். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ரோஹித் சர்மா டீப்பில் நிற்பார். ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் ஃபேஃப் டு பிளஸஸ் விராட் கோலி இவங்கெல்லாம் டீப்பில் நிற்பாங்க. ரோஹித் சர்மா டீப்பில் எப்போ நிற்பார் அப்படின்னா டெத் ஓவரில் நிற்பார். டெத் ஓவரில் யார் பவுலிங் பண்ணுவா அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் பவுல், லசித் மலிங்கா இவங்கள மாதிரியான ஆட்கள் தான், இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான் வந்து டெத் ஓவரில் பவுல் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட எதுவும் பேசணும்னு சொல்லணும் அவசியமே கிடையாது. போயிட்டு அவர் பாட்டுக்கு டீப்பில் நிற்பார். ஜெயிக்கும் பொழுது நீங்கள் எத்தனை தடவை 2017 2019 இப்போல்லாம் ரோஹித் சர்மா ஜெயிக்கும் பொழுது கேப்பை எங்கேருந்து எடுத்துகிட்டு ஓடியார், இன்சைட் சைக்கிள் இருந்து எங்கேருந்து கேப் எடுத்துகிட்டு ஓடியார் வரல. டெத் ஓவரில் ரோஹித் அங்கே தான் நிற்பார். பட் இனிஷியல் ஓவர்ஸில் உள்ளே நிற்பார். பட் இப்போ இனிஷியல் ஓவரில் ஏன் ரோஹித் உள்ளே நிற்க வேணாம்? ஹர்திக் பாண்டியா அங்கே இருக்கிறார், கேப்டன் இருக்காரு. இப்போ ருட்ராஜ் கேக்வாத் இருக்காரு. ருட்ராஜ் கேக்வாத் இருக்கும்பொழுது இப்போ ஜடேஜா இருக்கும்பொழுது தோனி சொன்னாரு, இது ஜடேஜா ஒரு டீம், ஜடேஜா கத்துக்கணும், ஜடேஜா இருக்கும்பொழுது நான் போய் இன்டர்ஃபியர் ஆகுறது நல்லது இல்லை, அது தப்பான ஒரு கேப்டன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒஸ்ட் பிளேயராகவும் அது ஆயிருக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா இருக்கும்பொழுது ரோஹித்தோ யாரோ உள்ள போய் இன்டர்ஃபியர் ஆகுறதுங்கிறது அனாவசியம், அநாகரிகம். ஹர்திக் பாண்டியா அதாவது அந்த கேப்டன் அலோவ் பண்ணா, ஹர்திக் பாண்டியா அலோவ் பண்ணால் மட்டும் தான் ரோஹித் சர்மா பேசுவாங்க. அவங்களுக்கும் லிமிட்னா என்ன தெரியும், தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஒருவேளை லாஸ்ட் ஓவரில் 6 ரன் இருக்குது, யார்கிட்ட கொடுக்கணும்னா ஹர்திக் பாண்டியா போயிட்டு ரோஹித் கிட்ட போய் நிற்பாருங்கிறது என்னோட ஒரு தாட். ரோஹித் இல்லாமல் அவர் எதுவும் பண்ண மாட்டாருங்கிறது என்னோட ஒரு தாட். பார்ப்போம். ஒன்று, ரோஹித் அங்கே நிற்க சொல்லும் பொழுது தூரத்துலேருந்து இருக்கும்போது அப்படி தாங்க சொல்லுவாங்க. அதான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் முகபாவனை எப்படி இருந்தது, கையை காட்டி சொன்னார் அப்படிங்கும்பொழுது இல்லை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கலாமா அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் என்ன பண்ணுறது. ஸோ அதுதாங்க சமயோஜித புத்தி, அதுதாங்க வந்து ஒரு மெச்சூர் கிரிக்கெட்டர் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கமா போட்டு இப்படி பேசிட்டே போகலாம். பட் இட்ஸ் அ கிரிக்கெட் விஷயம். கிரிக்கெட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் தான். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களோட கேப்டன் ரோஹித், உங்களுக்கு கேப்டன் தான், உங்களோட கேப்டன் ரோஹித்தை நீங்களே விட்டு கொடுக்காதீங்க, நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. ஹர்திக் செஞ்சதை அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்க தான் போர்ட்ரேட் பண்றீங்க, அதையும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அங்க எங்கேயுமே அசிங்கப்படுத்தவில்லை. மேபி எனக்கு நான் இப்பயும் சொல்றேன், ஹர்திக் பாண்டியா எங்கேயுமே உடச்சி வெளியில பேசுவார்னு நினைக்கிறேன். பிரசன்ட் வச்சவங்களில் இந்த சோஷியல் மீடியா நடக்கிற விஷயங்கள், மூவ் பண்ண விஷயங்களும் அவர் பேசுவார். மேபி இப்போ இல்லைனாலும் அது ஒரு நாள் பேசுவார். எஸ்தேல ஒரு 5 6 அடிக்கும் பொழுது, ரிங்கு சிங் அடிக்கும் பொழுது அப்போ சொல்லியிருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் உடச்சு தான் பேசினார். உள்ள இருக்கிற வெளியில பேசக்கூடியவர் தான் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு நான் நம்புறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த விதமான சலசலப்பும் இல்லை. ஓகேங்களா? ரிவ்யூ வந்து இஷான் கிஷன் ஹர்திக் பாண்டியா பார்க்காம ரோஹித் கிட்ட கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னா, ஆமாம் ரோஹித் தான் கேட்பாங்க. ஏன்னா ரோஹித் தான் அவங்களுக்கு கேப்டனாக இருந்திருக்காரு. இப்போயும் ரோஹித் கேப்டனாக தான் அவங்களுக்கு தெரிவார். போக போக தான் பழகும். திடீர்னு எனக்கு ஒருத்தர் கிளாஸ் வாத்தியாராக ஒருத்தர் போட்டு திடீர்னு ஒருத்தர் வரும்பொழுது எனக்கு அவரு தான் தெரிவார். கிரிக்கெட்டர்கள் தானே மனிதர்கள் தானே. வீடியோ நிறைவேறது புரியுது, அவங்க எமோஷன்ஸ், அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். பட் கிரிக்கெட்டாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் ஓகே, கிரிக்கெட் மூவ் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அகமதாபாத் ஃபேன்ஸ் இதெல்லாம் பண்ணும்பொழுது இன்னொன்று வேன்கடையில் ஹர்திக் பாண்டியா ஆட போறாரு. இன்னும் நிறையக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குதோ அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தெளிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.